ما كان محمد على أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த நிகழ்ச்சியில் அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹசரத் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாதம் தொடர்பாக மிக விளக்கமான முறையில் இங்கே விவாதித்திருந்தோம். திருக்குர்ஆனிலிருந்து ஒரு அளவுகோலை எடுத்து வைத்திருந்தோம். அதிகாரம் 10 வசனம் 17 அல்லாஹ் கூறுகின்றான், ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தாக்கிலூன். உங்களிடையே நான் மிக நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறேன், நீங்கள் அறிவதில்லையா என்று இறைவன் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி மக்கத்து காஃபிர்களிடம் கேட்க சொன்னான். நான் இதற்கு முன்னர் உங்களிடையே ஒரு நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறேன், அப்பழுக்கற்ற தூய்மையான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன், அந்த வாழ்க்கைக்கு நீங்களே சாட்சியாக இருக்கிறீர்கள், நீங்கள் புரிவதில்லையா, நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பதில்லையா என்று அந்த மக்களிடத்திலேயே கேளும் என்று இறைவன் திருக்குர்ஆனில் கூறுகின்றான். அதாவது ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறைவன் புறம் இருந்து தோன்றிய நபி என்று வாதிப்பதற்கு முன்னுள்ள வாழ்க்கை தூய்மையானதாக அப்பழுக்கற்றதாக இருந்தது என்பதற்கு அந்த மக்கள் சாட்சியாக இருந்தார்கள். ஒரு நபியினுடைய முன்னுள்ள வாழ்க்கையும் சரி பின்னுள்ள வாழ்க்கையும் சரி தூய்மையானதாகத்தான் இருக்கும். ஆனால் இறைவன் இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் ஒருவர் நபி என்று வாதிப்பதற்கு முன்னுள்ள வாழ்க்கையை இறைவன் பார்க்க சொல்கின்றான். அந்த வாழ்க்கை தூய்மையானதாக கலங்கமற்றதாக இருக்கும் என்று இறைவன் சாட்சி பகர்கின்றான். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி என்கின்ற அந்த வாதத்தை தன்னுடைய 40வது வயதில் அறிவித்தார்கள். ஒரு பெரிய மலை குன்றின் மீது ஏறி நின்று அவர்கள் அந்த மக்களிடம் கூறினார்கள், நான் ஒரு பெரிய ஒரு படை இந்த மலையின் பின்னால் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று அந்த மக்களிடம் கேட்டார்கள். அப்போது அந்த மக்கள் முஹம்மது சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்று சொன்னால், ஒரு படை வருகின்ற பொழுது எழும்புகின்ற அந்த புழுதியை பார்த்து கொண்டு படை எவ்வளவு தூரத்தில் வருகிறது, எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதை கணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற அந்த அரபு மக்கள் சொன்னார்கள், முஹம்மது சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் முஹம்மது கடந்த 40 ஆண்டு காலமாக எங்களிடையே வாழ்ந்திருக்கிறார், உலக விஷயங்களுக்காக கூட ஒரு பொய்யை அவர் கூறியதில்லை, எனவே முஹம்மது சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். அப்போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறைவன் என்னை ஒரு எச்சரிப்பாளனாக அனுப்பி இருக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த மக்கள் நீர் பொய் சொல்கின்றீர் என்று நிந்திக்க ஆரம்பித்தார்கள். 40 ஆண்டு காலம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அப்பழுக்கற்றது தூய்மையானது என்று சாட்சி பகர்ந்த மக்கள் இறைவன் புறமிருந்து நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், எச்சரிக்கையாளனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவரை பொய்யர் என்று கூறினார்கள். இதை நம்ம ஹதீஸ் புகாரியிலிருந்து கடந்த நிகழ்ச்சியிலே நாம் எடுத்து வைத்தோம். இப்போது ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் புறமிருந்து நான் தோன்றியிருக்கிறேன் என்று அவர்கள் வாதித்தார்கள். இறைவன் என்னை இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த இமாம் மஹ்தியாக மசீஹாக என்னை அனுப்பியிருக்கிறான், கௌபத்துல்லாவில் நின்று நான் சத்தியம் செய்ய தயாராக இருக்கிறேன், புகாரியிலும் முஸ்லீமிலும் சொல்லப்பட்ட அந்த வாக்களிக்கப்பட்ட மசீ மஹ்தி நான் தான் என்றெல்லாம் ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாதிட்டார்கள். எனவே திருக்குர்ஆனினுடைய 10வது அதிகாரம் 17வது வசனத்தின் அடிப்படையில்
ஹஜரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முந்தைய வாழ்க்கை தூய்மையானதாக அப்பழுக்கற்றதாக இருந்தது என்பதற்கு அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள், அவர்களிடத்தில் காலத்தில் வாழாமல் அதற்கு பிறகு 1000 குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கிறான், அதை ஒன்றும் தள்ளுபடி செய்து விடலாம், அதை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டியதே இல்லை. ஆனால் ஹசரத் இமாம் மஹ்தி மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் அவருடைய வாழ்க்கைக்கு சாட்சி பகர்ந்திருப்பார்கள். அப்படியாப்பட்ட அந்த சாட்சிகளை நாம் மக்கள் முன்னால் எடுத்து வைத்தால் ஹசரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறிய பருவத்தை பார்த்திருப்பார்கள், வாலிப பருவத்தை பார்த்திருப்பார்கள். அவர்கள் இறைவன் என்னோடு உரையாடுகிறான் என்று கூறுவதற்கு முன்னுள்ள வாழ்க்கையை பார்த்திருப்பார்கள். அப்படியாப்பட்ட சான்றுகளையும் நாம் மக்கள் முன்னாலே எடுத்து வைத்து திருக்குர்ஆனுடைய இந்த அளவுகோலுக்கு ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொருந்துகிறார்கள் என்பதை மக்களுக்கு நாம் எடுத்து சொன்னால் அவர்கள் மிக தெளிவான முறையில் புரிந்து கொள்ள அது வாய்ப்பாக அமையும். ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூய்மையானவர்கள், அவருடைய வாழ்க்கை மிக தூய்மையானதாக இருந்தது என்பதற்கு மிக தெளிவான சான்று இருக்கின்றது. ஏனென்றால் எந்த ஒரு நபியினுடைய வாழ்க்கையும் அது தூய்மையானதாக இருந்தது என்று நாம் குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் நாம் எடுத்து வைக்கின்றோம். ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை பார்க்கும் போதும் அன்னாருடைய அந்த வாழ்க்கை மிக தூய்மையானதாக இருந்தது என்று திருக்குர்ஆன் அத்தியாயம் 10 வசனம் 17 நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதே போன்று ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூய வாழ்க்கையை பற்றி அந்த மக்களும் அதனை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் ஹதீஸிலிருந்து தெரிந்து கொள்கின்றோம். அதே போன்று ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்கள் உண்மையான ஒரு தூதராக இருந்தார்கள், அப்பழுக்கற்ற ஒரு மனிதராக விளங்கினார்கள் என்பதற்கு மிக தெளிவான சான்று இருக்கின்றது. ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு தூயவர்களாக விளங்கினார்கள் என்பதற்கு அன்றைய காலத்தில் வாழ்ந்த முகமது ஹுசைன் பட்டாலவி போன்றவர்கள் வாக்கு தெரிவித்திருந்தார்கள். மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி என்பவர் இவ்வாறு எழுதுகின்றார்: பராஹீனி அஹ்மதியாவை இயற்றியவரின், பராஹீனி அஹ்மதியா என்ற நூலை எழுதியவர் ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவளை பற்றி அவர் கூறுகின்றார்: பராஹீனி அஹ்மதியாவை இயற்றியவரின் நிலைமைகளையும் சிந்தனைகளையும் பற்றி நாம் தெரிந்திருப்பது போன்று நமது காலத்தில் உள்ளவர்களில் மிக குறைந்தவர்களே தெரிந்திருப்பார்கள். இதனை இயற்றியவர், அதாவது மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமது ஊரை சார்ந்தவர். இன்னும் சொல்ல போனால் ஆரம்பத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போது அவர் எமது வகுப்பு தோழராக இருந்தார். இது இஷாத்து சுன்னா தொகுதி 7 பக்கம் 6 மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி கூறியிருக்கின்றார். அதே போன்று இன்னொரு இடத்தில் கூறுகின்றார்: பராஹீனி அஹ்மதியாவை இயற்றியவர் அவருடைய எதிரிகள் மற்றும் நண்பரின் அனுபவத்தாலும் கண்கண்ட சாட்சியாலும் முகம்மதிய ஷரியத்தில் நிலை நிற்பவரும் தூயவரும் உண்மையாளரும் ஆவார். இவ்வாறு இஷாத்து சுன்னா தொகுதி 7 பக்கம் 9 அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக இவ்வாறு மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி என்பவர் ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி இவர் முகம்மதிய ஷரியத்தில் நிலை நிற்பவரும் தூயவரும் உண்மையாளரும் ஆவார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக இந்த அளவுக்கு ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி உண்மையாளர், தூயவர், முகம்மதிய ஷரியத்தில் நிலை நிற்பவர் என்று அவர் நமக்கு சொல்லி இருக்கின்றார். அது அவருடைய புத்தகம் இஷாத்து சுன்னா என்பதிலும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆக இவ்வாறு அன்றைய காலத்து மக்கள் இவர் உண்மையாளர் என்பதை அந்த மக்களே அதற்கு சான்று பகிர்ந்திருக்கின்றார்கள். அதே போன்று ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நூல் தஸ்கிரத்து ஷஹாதத்தைன் என்பதில் குறிப்பிடுகின்றார்கள்: तुम कोई ऐब इफ्तरा या झूठ या दवा मेरी पहली जिंदगी पर नहीं लगा सकते. அதாவது மக்களே, ஏதாவது குறை அல்லது இட்டுக்கட்டி சொன்னது அல்லது பொய் பேசியதாக அல்லது ஏமாற்றுதல் போன்றவற்றை என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் சுமத்தி காட்ட முடியாது. நான் ஒரு விட்டு கட்டி சொன்னதோ அல்லது பொய் பேசி சொன்னதோ அல்லது நான் வஞ்சகம் செய்ததோ உங்களால் நிரூபித்து காட்டவே முடியாது என்று தஸ்கிரத்து ஷஹாதத்தைன் என்ற நூலில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே எந்த விதமான நிலையிலும் நான் பொய் சொல்லாமல் இருக்கும் போது எப்படி நான் இந்த விஷயத்தில் பொய் சொல்ல முடியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள்.
எனவே சகோதரர்களே, நாங்கள் சொல்லுகின்ற கருத்து என்னவென்றால், அல்லாஹ் கூறுகின்றான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி, ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி அஃபலா தாகிலூன், அதாவது நான் உங்களுக்கு முன்னால் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கின்றேன், நீங்கள் அறிவுடன் சிந்திப்பதில்லையா? ஆக இதற்கு முன்னால் உங்கள் மத்தியில் நான் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கின்றேன், நீங்கள் அறிவுடன் சிந்திப்பதில்லையா என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதே போன்று ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய முந்தைய காலத்தில் அவர்கள் மிக தூய்மையானதாக வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் அதனை சிந்தித்து பாருங்கள். ஒருபோதும் நான் இட்டுக்கட்டி சொன்னதில்லை, ஒருபோதும் நான் யாரையும் ஏமாற்றியதில்லை. நீங்கள் அதனை சிந்தித்து பாருங்கள். என்னுடைய முந்தைய வாழ்க்கை மிக தூய்மையானதாக இருக்கும் போது, என்று நான் வாதிக்கும் போது அதனை மட்டும் நீங்கள் ஏன் மறுக்கின்றீர்கள் என்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு முன்னால் எடுத்துக் கூறுகின்றார்கள். ஆக இந்த அடிப்படையில் அன்னாருடைய முந்தைய வாழ்க்கை மிகவும் அப்பழுக்கற்றதாக, மிகவும் தூய்மையானதாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் இன்று நான் கூறுகின்ற இந்த விஷயமும் மிகவும் தெளிவானதாக, அப்பழுக்கற்றதாக, உண்மையின் அடிப்படையில் இருக்கிறது என்று ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த ஆயத்தின் அடிப்படையிலேயே ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நான் உண்மையான முறையில் இறைவன் அடிப்படையில் நான் இந்த வாதத்தை எடுத்து வைக்கிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்ப